ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது தித்திக்கும் தீஞ்சுவையே கதையோட 6வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவா யமுனாவை உள்ளே வைத்து கதவை பூட்டவும் பயந்து போனவள் கடைசி முயற்சியாக அவனிடம் கெஞ்சத் தொடங்கினாள். சார், நான் ஆர்ஃபனேஜில் தான் சார் தங்கியிருக்கேன். நைட் 9 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் சார். இல்லைன்னா நாங்கள் தங்க விட மாட்டாங்க. அப்புறம் நான் எங்கே சார் போவேன்? எனக்கு யார் இருக்காங்க என்று மனமுருகி பேசினாள். அவளின் பேச்சில் சற்றும் இறங்காதவன், என்ன பேபி நீ, உனக்கு நான் இல்லையா? அங்கே எதுக்கு நீ தங்கணும்? பேசாமல் என் கூடயே இருந்திரு என்று இரக்கமே இல்லாமல் சொன்னான். சிவா ஒன்றை நினைத்தால் அதை நடத்தாமல் விடமாட்டான் என்பதை உணர்ந்தவள் பேசாமல் இரவு இங்கேயே இருந்து விடலாம் என்று முடிவு செய்தாள். என்ன பேபி, பேச்சையே காணோம் என்று கேட்டவனிடம், சார், நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டும் இங்கே இருந்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ கதவை திறங்க என்றாள். தட்ஸ் குட். நான் ஒன்று சொன்னால் அதை கேட்டு பழகணும் என்றவன் அவளை நோக்கி புன்னகை சிந்தியபடியே கதவை திறந்தான். ஆனால் ஈவினிங் போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் சார் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவனிடம் இரவு இங்கேயே இருப்பதாய் சொல்லிவிட்டு வந்துவிட்டாலும் சஞ்சனா இரவில் தனியாக எப்படி இருப்பாள் என்ற வேதனை அவளை வாட்டியது. மாலையில் கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றவள் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி மருந்து மாத்திரைகள் தந்து மெதுவாக தான் இரவும் வேலைக்கு செல்ல வேண்டியதை சொன்னாள். அதை கேட்ட சஞ்சனாவோ அழவே தொடங்கிவிட்டாள். அம்மா, எனக்கு நைட்டு தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருக்கும். ப்ளீஸ்மா, போகாத என்று கெஞ்சினாள். இப்பொழுது அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனாள். அவள் தூங்கிய பிறகு செல்லலாம் என்று முடிவு செய்தவள், சரி செஞ்சுமா, நான் போகலை, போதுமா, இப்போ தூங்கு என்று அவளை மடியில் போட்டு தட்டிவிட சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை தூங்கி போனது. மனதை கல்லாக்கி கொண்டு சஞ்சனாவை பெட்டில் போட்டுவிட்டு அவள் இருபுறமும் தலையணியை வைத்துவிட்டு கிளம்பினாள். அப்பொழுதும் நடு இரவில் குழந்தை எழுந்து தன்னை தேடினால் என்ன செய்வது என்ற தவிப்புடனேயே தான் கிளம்பி சென்றாள். மீண்டும் ஹோட்டலுக்கு வந்து சேர இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவள் லேட்டாக வருவதை பார்த்தவனோ, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த என்று கேட்டான். சாரி சார், பஸ்ஸு கிடைக்கல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு என்று பொய் சொல்லி சமாளித்தாள். சரி வா என்று அவளை கூட்டிக் கொண்டு ரிசப்ஷனுக்கு சென்றான். அங்கு நைட் டியூட்டி பார்க்கும் ஒரு ஆள் மட்டுமே இருக்க சிவா அந்த ஆளிடம் பேசியவாறு அங்கிருந்த ஒரு பெரிய ஃபைலை எடுத்தான். உனக்கு டைப்பிங் தெரியுமா என்று அவன் கேட்க யமுனாவும் தெரியும் என்பதை போல் தலையாட்டினாள். விடியறதுக்குள்ள இதை டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணு என்றவன் அங்கிருந்த ஒரு கம்ப்யூட்டரை ஆன் செய்து அவளை அமர வைத்துவிட்டு அவனறைக்கு சென்று அவளை வேடிக்கை பார்க்கும் வேலையை செய்ய தொடங்கினான். பகல் முழுவதும் இடுபொடிய வேலை செய்துவிட்டு அவளால் அமர்ந்திருக்க கூட முடியவில்லை. ஓய்வு கேட்டு கெஞ்சிய உடலை மிகவும் சிரமப்பட்டு சமாதானப்படுத்தியவள் தன் கவனத்தை கம்ப்யூட்டரில் பதித்து டைப் செய்ய தொடங்கினாள். இரவு 3 மணி வரை டைப் செய்தவள் தானாகவே கண் செருகி அந்த டேபிளிலேயே தலை வைத்து தூங்கி போனாள். சிவா திட்டுவான் என்ற நினைவு கூட இல்லாமல் தூங்கியவளை கனவில் வந்த சஞ்சனாவின் அம்மா என்ற குரல் அழைக்க திடுக்கிட்டு போய் எழுந்து அமர்ந்தாள். முகம் கழுவி தண்ணீர் குடித்துவிட்டு வந்தவள் மீண்டும் டைப் செய்ய தொடங்க அந்த ஃபைலை முழுவதுமாக டைப் செய்து முடிப்பதற்குள் விடிந்தே விட்டது. சஞ்சனா இந்நேரம் எழுதியிருப்பாள் என்பதை உணர்ந்தவள் வேகமாக டைப் செய்ததை சிவாவிற்கு அனுப்பி வைத்துவிட்டு கிளம்ப பார்த்தாள். அவள் அந்த ரிசப்ஷனை விட்டு வெளியில் வரவும் சிவா அவளை தேடி வரவும் சரியாக இருந்தது. எங்கே அதுக்குள்ளே கிளம்பிட்ட என்று கேட்டபடியே வந்தவனை பார்த்தவளுக்கு எங்கே கிளம்ப விட மாட்டானோ என்ற பயம் பிடித்து கொண்டது. எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டியா என்று கேட்டான். முடிச்சிட்டேன் சார், எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். சரி, யாரை கேட்டு கிளம்பிட்டு இருக்க? அவன் கேட்ட கேள்வியில் இன்றும் இவன் தன்னை விடப்போவதில்லை என்பதை உணர்ந்தவள் சோர்ந்து போனாள். சாரி சார் என்றபடி ஃப்ளோரை சுத்தம் செய்ய கிளம்பிவிட்டாள். தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தவளுக்கு கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. ஆப்ரேஷன் செய்து 3 நாட்கள் மட்டுமே ஆன பிஞ்சு குழந்தை இந்நேரம் கண்டிப்பாக எழுந்திருப்பாள். தன்னை காணாமல் ஏங்கி போயிருப்பாள் என்ற எண்ணமே அவளுக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. தனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான கொடுமையான வாழ்க்கை? மனமுடைய மிகவும் பலவீனமாகி போனாள். அந்த நாளின் கடைசி வரை சிவா அவளை கிளம்ப அனுமதிக்கவில்லை. யமுனாவை பார்த்து சிவாவிற்கு ஆச்சரியமாக கூட இருந்தது. எப்படி இவளால் இவ்வளவு நேரம் தூங்காமல் வேலை செய்ய முடிகிறது? எதற்காக இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கிறாள் என்று யோசித்தவனுக்கு அதற்கான பதில்தான் கிடைக்கவில்லை. அன்று இரவுதான் யமுனாவால் ஹாஸ்பிட்டலுக்குள் வர முடிந்தது. அவள் வந்ததுமே டியூட்டி டாக்டர் வந்து யமுனாவை நன்றாக திட்டத் தொடங்கினார். ஏமா, உங்களுக்கு அறிவில்லை? அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் ஆகி இன்னும் 3 நாள் கூட முடியலை. அதுக்குள்ளே தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்க. அந்த குழந்தை உங்களை கேட்டு அழுது காய்ச்சலே வந்துடுச்சு. மருந்து மாத்திரையும் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை தாங்காது. தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்க என்று கண்டமேனிக்கு திட்டினார்.
அவர் சொன்னதுமே ஓடி சென்று சஞ்சனாவை பார்க்க அவள் வாடிய கொடியாய் படுத்திருந்தாள். அனல் போல் கொதித்த அவள் மேனி யமுனாவிற்கு பயத்தை உண்டு பண்ண அவளை எழுப்பி பார்த்தாள். சிறிதும் கண்ணை பிரிக்காமல் படுத்திருந்தவளை பார்த்து அவளுக்கு கை கால்களெல்லாம் நடுக்கம் கண்டது. யமுனா ஓடி வந்து டாக்டரிடம் சஞ்சனாவை காப்பாற்றும்படி கெஞ்சினாள். சாரிம்மா, நீங்கள் இல்லாட்டியும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. நீங்களே சொல்லுங்கள், ஆப்ரேஷன் பண்ண குழந்தை இப்படி அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கு ஃபிட்ஸ் வராதா? அப்புறம் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே தான் கெட்ட பேர். அதனால் அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்க என்று டாக்டர் கராராக சொன்னார். இல்லை டாக்டர், இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், அவளோடவே இருந்து பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்களேன் என்று கெஞ்சினாள். அதில் மனமிறங்கிய அந்த டாக்டர், சரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், பட் திரும்ப இது மாதிரி நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் என்று சொன்னவரிடம், சரிங்க டாக்டர், இனிமேல் கண்டிப்பாக இப்படி நடக்காது என்று உறுதியளித்தாள். அதன் பிறகு அந்த டாக்டர் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய தொடங்க காய்ச்சல் குறைந்து அவள் கண் விழிக்க இரவு 12 மணிக்கு மேலானது. அதன் பிறகு சற்று நிம்மதியாக உணர்ந்தவள் அடுத்த நாள் காலையில் கிடைத்த அந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் பறிபோகப் போவதை அறியாமல் சஞ்சனாவை கட்டி அணைத்தபடியே உறங்கி போனாள். மறுநாள் காலையில் இருவரும் எழவே மிகவும் தாமதமாகி போனது. எழுந்த பிறகு எப்படி சிவாவிடம் லீவ் கேட்பது என்று யோசனையாகவே இருக்க என்ன செய்யலாம் என்று யோசனையில் முழுகி போயிருந்தாள். அப்பொழுது லட்சுமி அம்மாவிடமிருந்து ஃபோன் வர அதை எடுத்து பேசிய அவளின் தலை மீது அவரும் பெரிய இடியை இறக்கினார். யமுனா வேலைக்கு செல்வதாக இருந்தால் இனிமே ஆர்ஃபனேஜில் தங்க வேண்டாம் என்று உறுதியாக அவர் கூறிவிட்டார். அவர்களையும் குற்றம் சொல்ல முடியாது. வேலைக்கு செல்பவர்கள் அந்த ஆசிரமத்தில் தங்கக்கூடாது என்பது அவளுக்கும் தெரிந்ததுதானே. யோசித்து யோசித்து பார்த்தவளுக்கு எந்த வழியும் புலப்படவில்லை. இந்த வேலையை விட்டுவிட்டால் ஆசிரமத்திலேயே இருந்து கொள்ளலாம் தான். ஆனால் அதற்கு சிவா சம்மதிக்க மாட்டானே. அவன் வேலை செய்வதற்காக அவளுக்கு கொடுக்க போகும் சம்பளத்தில் தனியாய் வீடெடுத்து சஞ்சனாவிற்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி அன்றாட செலவுகளுக்குமே அந்த பணம் கண்டிப்பாக பத்தாது. அதுவும் சஞ்சனாவை தனித்து விட்டு எங்கும் செல்லவும் முடியாது. பேசாமல் சிவாவிடம் கடைசி முயற்சியாக பேசி பார்க்கலாம். அவன் எது சொன்னாலும் சரி. பின்னர் கடவுள் விட்ட வழி என்று முடிவு செய்தவள் சிவாவை பார்ப்பதற்காக கிளம்பி சென்றாள். ஹாய் செல்லக்குட்டீஸ், இனி என்ன நடக்கும்ன்றதை அடுத்த பகுதியில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.